மின்சாரம் மீது போராட்டம், மின்சாரம் வேண்டி போராட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். உள்நாட்டு தொழில் முனைவோரின் உயிரை குடிக்கும் மின்வெட்டை, உயிரை குடிக்கும் மின்வெட்டை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். தமிழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் தளத்திலும் மற்ற தளங்களிலும் பேசப்பட்டு வரும் பிரச்சினை மின்வெட்டு. மின்வெட்டு பிரச்சினை தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் இல்லை தொடர்வதாகவும் பலவித விமர்சனங்கள் இருக்கின்றன. மின்வெட்டு மின்சார பற்றாக்குறை என்று மட்டும்தான் இதுவரை பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதனை தாண்டி தமிழகத்தில் உள்ள 3.5 கோடி மக்களை வரும் ஆண்டுகளில் கடுமையான பஞ்சத்தில் தள்ளப்போகிறது என்பது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான். மின்வெட்டுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. 30,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் ஆலைகளை அடைத்துவிட்டு தொழில் முனைவோர்களும் தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. மின்வெட்டு 2008ஆம் ஆண்டுகளில் மட்டும் அறிமுகமான ஒரு பற்றாக்குறை அல்ல. இதற்கு முன்பு 73ஆம் ஆண்டிலிருந்து 80ஆம் ஆண்டின் பின்பகுதி வரை தொடர்ந்து இருந்திருக்கிறது. அதிலும் 82, 83ஆம் ஆண்டுகளில் இது கடுமையானதாகவே இருந்திருக்கிறது. சில நாட்களில் 100% அளவுக்கு கூட மின்வெட்டு இருந்திருக்கிறது. 90ஆம் ஆண்டு தொடங்கி 2008ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை எனலாம். 80ஆம் ஆண்டு தொடங்கி 90ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு காலத்தில் தூத்துக்குடி, மேட்டூர், வடசென்னை என மின் நிலையங்களை அரசு நிறுவியது. இந்நிலையங்கள்தான் மிக கடுமையான மின்வெட்டை நீக்கியதோடு மட்டுமல்ல, அடுத்த 18 ஆண்டுகளுக்கு மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்கியது. இந்த 18 ஆண்டு காலத்தில்தான் குறிப்பாக 90ஆம் ஆண்டுகளில் வீடுகளில் புதிய பல மின்சாதனங்கள் வந்து குவிந்தன. வண்ணத் தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், அரை குளிரூட்டிகள், சலவை எந்திரங்கள், சமையலறை எந்திரங்கள் என பல வகை மின் பயன்பாட்டு எந்திரங்கள் வந்து சேர்ந்தன. அதுபோன்றே 2000 ஆண்டுகளில் சென்னையை நோக்கி எண்ணற்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் வந்தன. இது தவிர பல தொழிற்சாலைகளும் சென்னைக்கு அருகில் அந்நிய வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளும் பெருமளவில் துவங்கப்பட்டன. மின்வெட்டு இல்லாத காலத்தில் இந்த தொழில்துறை பெருமளவுக்கு வளர்ந்தது போலவே வீட்டு மின் பயன்பாடுகளும் வேகமாகவே இந்த காலகட்டத்தில் வளர்ந்தன. அப்படியெல்லாம் வளர்ந்த இந்த மின் தேவை 2008ஆம் ஆண்டில் மின்வெட்டாக மாறியது. இந்த மின்வெட்டு கடுமையாக நம்மை பாதித்தது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், டோட்டல் எலக்ட்ரிசிட்டியில இண்டஸ்ட்ரி கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40% இப்போ 24% வந்து நிக்குது. இந்த கரண்ட் 2 வருடங்களாகத்தான். அதுக்கு முன்னால இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தது, நல்லா இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருந்தது, சாங்ஷன் டிமாண்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த 2 வருஷமா கொஞ்சம் தடை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது, தொழில்கள் கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டு வருதுங்கிறது உண்மை. இது பஞ்சாலை தொழில் இன்று ஒரு சிரமத்தை எதிர்பார்க்கிறது என்றால் பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கிய காரணம் மின்சாரத்துடைய விலை. மின்சாரம் கிடைப்பது, மின்சாரம் விலை, இந்த இரண்டும் தான்.
நாங்கள் எல்லாம் விவசாயத்திலே இருந்து விசைத்தறிக்கு இடம் மாறி வந்தவர்கள். தமிழகத்திலே 1,33,000 விசைத்தறி கூடங்களிலே 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. கடுமையான மின்வெட்டு காரணமாக 3 ஆண்டுகள் எங்களுடைய தொழில் ஒட்டுமொத்தமாக வேறு மாநிலங்களுக்கு செல்கின்ற அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த முதல்ல பவர் கட் எல்லாம் இருக்கு, கரண்ட் இல்ல அப்படின்னு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆப்பாச்சுங்களா. அப்புறம் ரொம்ப கஷ்டம் தாங்க. என்ன பண்றது, எங்க கடை வாங்கிட்டு சாப்பிடறதாச்சு. ஆனால் 70களிலோ 80களிலோ இருந்த மின்வெட்டை விட 2008ஆம் ஆண்டில் இருந்து தொடங்கிய மின்வெட்டு கடுமையாகவே உணரப்பட்டது. 70, 80ஆம் ஆண்டுகளில் இது போன்ற அளவுக்கு மின்வெட்டு கடுமையாக உணரப்படவில்லைதான். இந்தியாவில் விடுதலை பெற்ற பொழுது மின்சாரம் நகரங்களில் வசதி பெற்றோருக்கு மட்டுமே எட்டியிருந்தது. மிகவும் சில இடங்களில் உள்ளதாகவும் மின்சாரம் இல்லாத இருண்ட இந்தியாவாகத்தான் இருந்தது. இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையின் பாபா சாஹேப் அம்பேத்கர் மின்சாரத்துறையின் பொறுப்பை வகித்தார். அவர் மின்சாரம் நாடு முழுவதுக்கும் பரவ வேண்டிய அவசியத்தை உணர்ந்திருந்தார். மிக முக்கியமாக மின்சாரம் எல்லா மக்களுக்கும் எட்ட வேண்டும் என்றும் எல்லா பயன்பாட்டிற்கும் அது விரிவாக்கப்பட வேண்டும் என்றும் கனவு கண்டார். இதனை செயல்படுத்த மின் உற்பத்தியை நடுவண அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொது கடமையாக செய்யப்பட்டது. மின்சாரம் எல்லா மக்களையும் எட்ட பொருளாதார வலிமை பெற்றவர்களிடம் அதிக பெற்று எளியவர்களிடம் குறைந்த விலைக்கு விற்கும் முறையையும் சட்டமாக்கினார். இந்த சட்டம்தான் மின்சாரம் வழங்கல் சட்டம் 1948. இந்த சட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் மின் உற்பத்தி மிக வேகமாக வளரத் தொடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் புனல் மின்சார உற்பத்தி நிலையங்கள் பல தோன்றின. 50, 60ஆம் ஆண்டுகளில் நிறுவப்பட்ட அனைத்து மின் நிலையங்களும் புனல் மின் நிலையங்களே, நெய்வேலியை தவிர. விவசாய விரிவாக்கத்திற்காக கட்டப்பட்ட புதிய அணைகள் புனல் மின் உற்பத்திற்கு பெரிதும் துணை புரிந்தன. 60ஆம் ஆண்டில் நெய்வேலியில் கிடைத்த பழுப்பு நிலக்கரியை கொண்டு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அனல் மின் உற்பத்தி நிலையத்தினை நடுவண அரசை கொண்டு நிறுவிடச் செய்தார் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தின் மின்சாரத்தை பற்றி பேசும் பொழுது நெய்வேலி அனல் மின் நிலையத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் தென் மாநிலங்களிலேயே பழுப்பு நிலக்கரி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நெய்வேலி தான். இங்கு இருக்கக்கூடிய மின்சாரம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பங்கை கொடுக்கிறது. 1962இல் தமிழகத்தின் முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேருவின் உதவியுடன் இந்த அனல் மின் நிலையத்தை முதலில் கொண்டு வந்தார்கள். முதல் அனல் மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய 600 மெகாவாட் மின்சாரமும் தமிழகத்துக்கே கிடைக்க வேண்டும் என்று காமராஜர் விரும்பினார். அதனை அவருடைய பிரதமராக இருந்த நேரு மூலமாக தமிழகத்திற்கு சாதித்தும் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு 2870 மெகாவாட் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டாலும் தமிழகத்துக்கு கிடைப்பது என்னவோ 1400 மெகாவாட் மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 1400க்கு மேற்பட்ட மின்சாரம் என்பது தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறக்கும் கர்நாடகத்துக்கும் கேரளத்திற்கும் பிற மாநிலங்களுக்கும் நாம் பங்கு வைக்கின்றோம். அறுபத்திரண்டாம் ஆண்டுகளில் மின்சாரத்தை விவசாயத்திற்கும் பயன்படுத்த துவங்கப்பட்டது. 69, 71ஆம் ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களுக்கு மின்சாரம் என்ற திட்டத்தினை தமிழக அரசு செயல்படுத்தியது. அனைத்து கிராமங்களும் மின்சாரத்தை கண்டன. விரிவுபடுத்தப்பட்ட மின்சாரம் மக்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைய தலைமுறைக்கு மின்சாரம் இல்லாத கிராமங்களை பற்றி கற்பனை கூட செய்ய முடியாது. கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட மின்சாரம் மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது எனலாம். அப்படி மின்சாரம் நாடு முழுவதும் பரவுவதற்கும் அனைத்து மக்களையும் வெட்டுவதற்கும் காரணம் இது முழுக்க முழுக்க அரசின் கையில் இருந்ததுதான். அது மட்டுமல்லாது மின்சாரத்தை ஒரு வணிக பொருளாக பார்க்காமல் சேவை பொருளாக அரசு தன் கையில் கொண்டிருந்ததுதான். அம்பேத்கர் அவர்களின் கனவுபடி 42 ஆண்டுகளில் இந்தியாவின் குறுக்கு நெடுக்குமாக மின்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்ட